பரவாயில்ல நான் வருவேன். மாட்டிக்கினாரு ஒருத்தரு. என்ன மச்சான்? இல்ல மச்சான் நான் பேசிட்டு இருக்கிறேன்டா. அடுத்த வாரம் அவனை கூட்டிட்டு போறோம். டாட்டூ ரிமூவ் பண்ண வைக்கிறோம். அவ்வளவுதான். பண்ற வேலை எல்லாம் வந்து ஒருத்தன் ஒண்ணுமே தெரியாம கமுக்கமா உட்காந்துருக்கானு. தங்கச்சி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். தங்கச்சி சொல்லிடுச்சா அது ரிமூவ் பண்ணி ஆகணும். அவ்வளவுதான் ரிமூவ் பண்ணனும். டாட்டூ ரிமூவ் பண்றடா யாரா இல்லடா. மச்சான் அன்னைக்கு ஏரியால ஒரு क्वेश्चन கேட்டல, அந்த क्वेश्चन இப்ப கேட்டா. சிரிப்புல கேளுங்க. இப்ப கேக்குற மச்சான். அதான் நீ உன் கூட இருக்கும்போது தான் கேட்டோம். நாங்க முக்கியமா தங்கச்சி முக்கியமா? பசங்க முக்கியமா தங்கச்சி முக்கியமா? வாடா வாடா வா வா 4 மணி வரைக்கும் வா. ஏய் வாடா டேய். 4 மணி இல்ல. எங்க காசுக்கு போய் டீ கடையில வாடா உட்கார்றா. ஏய் வரும்போது அப்படியே நீ கரெக்ட்டா சொல்லு. நாங்க முக்கியமா தங்கச்சி முக்கியமா? மச்சான் ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு? கண்ணு வாய் தளபதி. சீ நாங்களா தங்கச்சி? அவ்வளவுதான். தளபதி ஓகே. நாங்களா தங்கச்சியா? ஃப்ரெண்டா ஃபிகரா? ஃப்ரெண்டா ஃபிகரா? இந்த தோசி வாக்க கொடுத்தா மாற மாட்டான். சொல்லு சரி. சொல்லு. வாய் விட்டு சொல்லு. வாய் விட்டு சொல்லு. ஃப்ரெண்டா ஃபிகரா? ஃப்ரெண்டா ஃபிகரா? ஃப்ரெண்டா ஃபிகரா? நீ சொல்லு இப்ப சொல்லு. சிடு சிடு என்றாலும் ஃப்ரெண்டா ஃபிகரா? ஃப்ரெண்ட் தான். வார்த்தாவா? வார்த்தாவா? சொல்றா மச்சான். அந்த 1000 ரூபாய் நானே போடுறேன். குடும்பத்துல கும்மி அடிச்சு போடுறாங்க. 1000 ரூபாய் கூட நான் போடுறேன். ஆளை விட்டுறேன் மச்சான். நாங்க 2 பேர் வந்திருக்கோம். 2 பேர் வந்திருக்கோம். நீ இப்ப இருக்கிற இப்ப சொல்ற நாங்க 2 பேரா தங்கச்சி? தங்கச்சியா? ஃப்ரெண்டு கூட விட்டுறா. நானு அரவிந்த் ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம். நாங்க 2 பேரா தங்கச்சியா? சொல்றா. ஆக்சுவலா நீங்க அமைதியா இருக்கதா உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அது ரீல்ஸ் ஆம்சீஸ் நம்ம தங்கச்சி முட்டடி போடுறாங்களா? முட்டடி போடுறாங்களா? சொல்லு பசங்க தான் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம். சோலி முடிச்சு வீட்டுக்கு வா. என்னன்னா நம்ம மச்சான்டா. சந்தன கட்டதான்டா. ஆனா இதே அவன் ஆளு மச்சா. இதே இவன் ஆளு இருக்கும் போது கேளு. ஆள் தானா முக்கியம். சொல்ல போறேன் நானு. நேத்து வந்தாங்க உங்க ஆளு. அது ஆளு இல்ல. தளபதி படத்துக்கு வந்து கரெக்ட் பண்ணிட்டான்டா. இவன் எப்போ வந்தாலும் இவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போவான். டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க கூட. இந்த அண்ணா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பொண்ணை பார்த்து மட்டும் அப்படியே ஜோஷ். நேத்து 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாங்க ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். டி-ஷர்ட் ஒரே. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கறங்க கைய முறுக்குற நீ? துடிக்கிறான் அந்த பொண்ணு பக்கத்துல போறதுக்கு. இல்ல மச்சான் கதை வந்து நான் கதை பாராம கட்டா சொல்லு. குடும்பத்துல கும்பி வச்சு போறான்னு என் ஆளு போயிடுச்சு. லவ் பண்ணிருந்தான். இவன் என்ன சினிமா ஷோ பண்ணிருக்கான். இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் ப்ரோ மிஸ்டேக்கா. இன்னொருத்த கூட போல நடுவுல இவரு இன்னொரு பொண்ணை தேடினாரு. இன்னொரு பொண்ணை தேடல. இல்ல சிம்பிளா நான் சொல்லிட்டா. இவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு மிஸ்டேக்கா. கேப்ல Facebookல சினிமா வேலை பார்த்தாரு. ஜஸ்ட் நாஸ்டிகா. நடுவுல பிரேக்கப் ஆயிடுச்சு மிஸ்டேக்கா. அவ்வளவுதான். கதை ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஓட்டிட்டு இருந்தான்டா. இன்ஸ்டா யூஸ் பண்ணேன். அவன் வந்து ஒரு ப்ராப்ளம். நான் அவன்கிட்ட சொல்ல முடியல, இதுகிட்ட சொல்ல முடியல. நான் அதுல சொல்லினுக்கிறேன். அவன் ப்ராப்ளம். அதாவது இதுல ஃப்ரெண்ட் ஒரு கேரக்டர் சொல்றேன். அந்த கேரக்டர் அவன் தான். அது இன்னும் இதானே புடிச்சுக்கோமா. சொல்லுங்க. இப்ப சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. ஓ நீ அப்படி வரியா? அதான் மச்சான். இப்போ உண்மையான ரீசன் என்னன்னா அவன் வீட்டுல அப்பா இருந்தா தெரியுமா? அவங்க வீட்டுல ஃபுல்லா பயம் வச்சுட்டாங்க. நான் பையனை கல்யாணம் பண்ண போனா ஃபேமிலியோட சூசைட் பண்ணிட்டேன். தெரியாதுமா. ஸ்கிரீன் ஆஃப் இருக்கும். ஃபேமிலியோட சூசைட் பண்ணிட்டேன். அந்த ரீசன் வச்சு இது எப்போ என்ன கழட்டி விடலான்னு இருந்துச்சு. இந்த ரீசன் மட்டும் டாட்டா குட் பை. சரி அவள் போனவன் எதுனா இருக்கணும். என்ன உண்மை லவ் பண்ணுவேன். போன ஒரு வாரத்தில் எங்கேஜ்மெண்ட். அப்பனா எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு தான்டா இவளை இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான்டா இவளை கழட்டி விட்டுருக்காங்க. அதெல்லாம் தூள் பண்றதுக்கு யாரா ஒரு வாரத்துல எங்கேஜ்மெண்ட் பண்ணுவா? மாப்பிள்ளை பார்க்கணும். எவ்வளவு வேலை இருக்குது சொல்லு.
நீ யாருக்கு தெரியும் அதுவே வேற பையனை பார்த்துட்டு இவன் தான் மாப்பிள்ளை. அதனால இவன் தியேட்டருக்கு வரும்போது ஒரு படம் கரெக்ட் பண்ணிக்கிறான். கரெக்டா? மச்சான் இல்ல மச்சான். என்னடா மச்சான்? அடுத்த இப்படி வந்துரு. பிளான் பண்ணிட்டா எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் பிளான் பண்ண. அதான் அவன் கிளம்பிட்டு நாட்டு போய் உட்காந்துருக்கு. மாலை போட்ட மாதிரிக்கிறான்டா இவன். ஓம் சக்தி மாலை போட்ட மாதிரியே இல்ல. இவன் டிவிக்கு பிளாக் மாதிரி வச்சிருக்கிறேன். மச்சான் டிரைவர் அப்பா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் அதான் இருக்கு கன்ஃபார்ம். ஓ டிரைவர் ஆக்சுவலி டிவிக்கு வந்துதானா? இப்போ உங்கிட்ட இருக்கு டிவி தானா? இங்க எந்தடா அது உந்துதானா? டேய் அந்த flag எங்கடா? flag நடுவுல அந்த யானை இப்படி தூக்கி நிக்கிறதெல்லாம் வந்து சார்ஜர் இல்லடா. எதுலடா? 59 ஆயிடுச்சு சார்ஜர்னா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஹவருக்கு பாவம் ஐயா. அதுக்காம இவன் பவர் பேங்க் இருக்கல பிரச்சனை இல்லை. எல்லா வீடு இங்கே தானே பக்கத்தில் போய் பவர் பேங்க் போட்டு சார்ஜ் போட்டு நோடானா அவங்க நைட் வரைக்கும் இங்கே தானே எப்படியா பிரச்சனை இல்லை. இவருக்கு இருக்கு எனக்கு வரைக்கும் சாப்பாடு தானே இருக்கிற ஏண்டா சாப்பாடுக்கு ஏய் மச்சான் ரூம் இருக்கு இல்லையா? வீடு இருக்கு, இவன் ரூம் இருக்கு. ரூம் நம்ம சமைக்க தங்கச்சி இருக்கு. அவங்க வீட்டுக்கு வந்தவங்கள வெறும் வயித்தோடலாம் கரிசோறு போட்டு போங்கடா. இல்லையா தங்கச்சி? போய் மூக்கு சிந்திட்டு வந்தியா? ஹோட்டல்ல பிரியாணி வீட்டுல போட்டு அனுப்புவாங்க. பின்ன கை அங்கதான் இப்படித்தான் மூக்குல தேத்த புருஷன் ஏத்த பொண்டாட்டி ஏத்த புருஷன் கரெக்டாகிறான். ஜாஸ்தி இல்ல 1500 ரூபாயோட சேர்த்து ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஏய் ராகார டான்ஸ் மரியாதை நான் சொல்ல என்னடா எனக்கு மரியாதையே வாங்காங்க. தங்கச்சி ஆள்கிட்ட சொல்லு. இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு நாங்களே காசு போட்டு நாங்களே சாப்பிட்டு போகணுமா? அப்போ அவன் மரியாதை என்ன ஆகும்? அவனுக்கு மரியாதை ஒண்ணு தானே. சரி எனக்கு போட்டுருங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன். அப்போ உன் மரியாதை என்ன ஆகும்? எனக்கு மரியாதையே இல்லை வச்சுக்கோங்க, பரவாயில்ல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒரு பேச்சு காட்சி வாங்கணும். நம்ம வீடுக்கு இது சாப்பிட்டு வரலாம். அந்த பேச்சா ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? சோறு போடுறதுக்கு சமைக்க ஹோட்டல் கொண்டு போய் போடணும். அது என்ன சமைக்க தெரிஞ்சாதான் போடணுமா? இவனுக்கு தெரியும். சரி கால் பண்ணி கேட்றா யாருன்னா இன்னும் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? எல்லாம் இங்க தான் இருக்கறாங்க. நல்லா அவன் சொன்னேன். போய் புனித்து கேட்டு வரணும் இருடா. புனித்து வருவாரா? இப்போ போயிட்டு பண்ணா குத்துருவாங்களா? அது பேனர் தான்டா. பேனரா? ஏய் இந்த அண்ணன் சமைப்பாங்களா? இந்த அண்ணாவை கூப்பிட்டுக்கோ வீட்டுக்கு. யாரு? இன்னியோட நாளைக்கு வரைக்கும் வாழணும்னு ஆசை இருந்தா சாப்பிடு. அதுக்கு தான் அவன் கேட்டான் சமைக்க வருமா அப்படின்னு. இல்லன்னா நான் சமைக்கிறேன் இறங்கி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்காக பண்ணி கொடுத்துறேன். பிரியாணிலாம் சமைச்சு அது தெரியும், அந்த இதுல vlogல சமைச்சிருந்தீங்களே. அதுதான் மொத்தமா அவன் தான் சமைச்சிட்டு அப்படி சொல்லு. சும்மா vlog பண்ணி ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். இதுல என்ன படத்துல இந்த அஜித் ஒரு படத்துல பாய் பிரியாணிக்கு நான் அடிமை அண்ணா கொஞ்சம் உள்ள பாய் உடம்பு பாய் பாக்கதா காட்டா மிருகத்தை கவுத்து போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா கை பக்கம் கேமரா ரெக்கார்ட். நாங்க டான்ஸ் ஆடுற மட்டும் ஆஃப் பண்ண மாட்டோம். நீ இந்தியா பாகிஸ்தான் வார டிஸ்கஸ் பாடுங்கடா பார்க்கலாம். அண்ணா டான்ஸ் ஆட போறாங்க, டான்ஸ் ஷோ. ஆடுங்க அண்ணா. இல்லடா மாலை போட்டு ரெடி ஆயிட்டான் பையன். இல்ல நெக்ஸ்ட் பேண்ட் வர்றது மட்டும் தான். மாலை வாட்டர்மெலன் டாக்டர் திவாகர் ஆடிக்கொண்டிருக்கிறேன். எச்சிக்கா சப்போர்ட் பண்ணுவோம். திவாகர் பாருங்க சப்போர்ட். தங்கச்சி ரோஸ்டிங் பிரதர்ஸ் வண்டி இப்படியே போவோம் அப்படியே போவோம். நம்ம தியேட்டர்லாம் வரணும் அவரு. ரோஸ்டிங் செத்துருவானுங்க எல்லாம். இவன் குடுறா கொள்ளைய தூக்கு பண்ணி செத்துருவான் அவன். நண்பா வாங்க. ஏன் அவனுக்கு அவ்வளோலாம் வேணாம். 2 பேர் மேலே கைப்படும். மீனுக்கு கால் இருக்குதா? மீனுக்கு கால் இருக்குது. A few moments later. Meanwhile.